ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு சார்பில் இருந்து இந்த என்பிஎஸ் வத்சல்யா அப்படிங்கிற ஒரு புதிய சேவிங்ஸ் கம் பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சேவிங்ஸ் கம் பென்ஷன் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்கீமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்பிஎஸ் வத்சல்யா அப்படிங்கிறத இந்த ஸ்கீம்னுடைய பெயர். ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் ரெகுலேட்டட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த பிஎஃப்ஆர்டிஏ. பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அவங்க மூலமா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து வருஷம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டே வரணும். ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னுடைய அடிப்படையில் நம்மளுக்கு அமௌண்ட்டு தருவாங்க. அதெல்லாம் நான் அப்படியே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி வந்து பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல் மைனர் சிட்டிசன்ஸ் ஏஜ் டில் 18 இயர்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த என்பிஎஸ் ஸ்கீம்க்கு வந்து எலிஜிபிள். ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் இன் த நேம் ஆஃப் மைனர் அண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டியன். ஸோ 18 வயசுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க வந்து மைனர் கேட்டகரியில போயிடுறாங்க. ஸோ அக்கௌண்ட் வந்து மைனர் நேம்ல ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய குழந்தைகள் பேர்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆப்ரேட்டட் பை கார்டியன், அது வந்து பேரண்ட்ஸாக இருக்கலாம். சப்போஸ் பேரண்ட்ஸ் இல்லாதவங்க வந்து கார்டியன் மூலமா இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். மைனர் டு பி சோல் பெனிஃபிஷரி. யார் வந்து பெனிஃபிஷரி அப்படின்னா, யார் பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து பெனிஃபிஷரியா கருதப்படுவாங்க. எங்க போய் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இந்த என்பிஎஸ் ஃபார் மைனர் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன்டு த்ரூ பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ரெஜிஸ்டர்ட் வித் பிஎஃப்ஆர்டிஏ. எய்தர் ஆன்லைன் ஆர் பிசிக்கல் மோட்ல நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எல்லா பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீமுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் பிஓபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கெங்கெல்லாம் போய் ஓப்பன் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இஎன்பிஎஸ் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க, அவங்க பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே போனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பாருங்க. பர்த் சர்டிஃபிகேட், ஸோ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஆஃப் த மைனர். ஸோ அந்த குழந்தை வந்து இத்தனை வயசு தான் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அல்லது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட், எதுனா ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும். கேஒய்சி இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் அட்ரஸ்க்கும் என்ன ப்ரூஃப்னு பாருங்க. ஆதார், டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, என்ஆர்இஜிஏ ஜாப் கார்டு அல்லது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் கார்டு. ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்து போதுமானது. இப்போ இஷ்யூவன்ஸ் ஆஃப் ப்ரான் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். இப்போ நார்மலாக ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, 18 வயசு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ப்ரான் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீமுக்கும் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அந்த பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அந்த மைனர் யார் பேர்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அவங்களுக்கு ப்ரான் நம்பர் கொடுத்துருவாங்க. கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா வந்து முதலீடு பண்ணணும். அதிகபட்சத்துக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வேணா முதலீடு பண்ணிக்கலாம். பென்ஷன் ஃபண்ட் செலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, கார்டியன் கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த பென்ஷன் ஃபண்ட் ரெஜிஸ்டர்ட் வித் பிஎஃப்ஆர்டிஏ. ஸோ பிஎஃப்ஆர்டிஏவில் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. புரோட்டீன், அப்புறம் கேஎஃப், கே ஃபின்டெக், கேம்ஸ், என்பிஎஸ். ஸோ இவங்க மூலமா வந்துட்டு நம்ம பென்ஷன் ஃபண்ட் அந்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்றது தான் அது. ஓகேங்களா, அடுத்தபடியா இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இது எல்லாமே நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்களே வந்து கேட்டு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுட்டா தானே நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது பேச முடியும், கேட்க முடியும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல 3 சாய்ஸ் இருக்கு. டிஃபால்ட் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ். டிஃபால்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட்ல தான் வந்து அலாகேட் ஆகும். அதாவது
மாடரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் சைக்கிள் 50%, 50% வந்து ஈக்விட்டி. அதாவது நீங்க 1,00,000 ரூபா போடுறீங்கன்னா அதுல 50,000 ரூபா வந்து உங்களுக்கு எல்சியில போயிடும். மீதி 50,000 ரூபா ஈக்விட்டியில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்றது தான். ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய growth எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். இது வந்து மாடரேட்டா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல அப்படின்னா நீங்க இந்த மாடரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ல வந்து போட்டு விட்டுடலாம். இல்லை நான் கொஞ்சமா வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமா ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஆட்டோ சாய்ஸ்ல வந்து நீங்க போடலாம். கார்டியன் கேன் சூஸ் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் அக்ரெசிவ் எல்சி 75% ஈக்விட்டி, மாடரேட் வந்து பாத்தீங்கன்னா எல்சி 50% ஈக்விட்டி, ஆர் கான்சிக்யூட்டிவ் எல்சி 25% ஈக்விட்டி ஆஸ் பெர் ஹிஸ் ஆர் ஹேர் ரிஸ்க் அப்பிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆட்டோ சாய்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 75% ஆஃப் த மணி வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஆக்டிவ் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு 3வது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதாவது கார்டியன் ஆக்டிவ்லி டிசைட்ஸ் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அக்ராஸ் ஈக்விட்டி, கார்பரேட் டெபிட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆல்டர்னேட் அசெட். அதாவது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஈக்விட்டியில வந்து எதெல்லாம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், கார்பரேட் ஃபண்ட்ல எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், அதே மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபண்ட்ல நான் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதான் வந்து ஆக்டிவ் சாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா முக்கியமா வந்து இப்ப நீங்க ஒரு 5 வயசுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து இந்த திட்டத்தை சேர்த்து வர்றீங்க, நீங்க வருஷம் வருஷம் பணம் கட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த குழந்தை மேஜர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அப்ப அதான் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸிட் ஆர் வித்ட்ராவல் அண்ட் டெத் பிஃபோர் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த ஸ்கீம்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பணத்தை ஃபுல்லா எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது எதிர்பாராத விதமாக அந்த மைனர் நபர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கீழே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா லாக்இன் பீரியட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ளார நீங்க போட்ட அமௌண்ட் எதுவுமே வந்து எடுக்க முடியாது. 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசுன்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எஜுகேஷன் பர்பஸ், அதே மாதிரி ஸ்பெசிஃபைடு இல்னஸ் எதுனா ஒரு உடம்பு சரியில்லை அல்ல வேற ஏதாவது டிசபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா 18 வயசுக்கு வரைக்கும் 3 டைம் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வந்து நீங்க அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதுல எவ்வளவு அமௌண்ட் எடுக்கலாம்னா பார்சல் வித்ட்ராவல் அப் டு 25% ஆஃப் கான்ட்ரிபியூஷன். 1,00,000 ரூபா போட்டுருந்தீங்கன்னா 25,000 ரூபாய் தொகையை நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க 18 வயசுக்குள்ள வரைக்கும் வர வரைக்கும் 3 டைம் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ சிம்பிள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா எஜுகேஷன் பர்பஸ் அல்லது இல்னஸ் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு வரைக்கும் 3 டைம் இந்த காரணத்துக்காக நீங்க 25% பணம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. எக்ஸிட் அப்பான் அட்டைன்மெண்ட் ஆஃப் 18 இயர்ஸ். இப்போ வந்து 18 வயசு முடிஞ்சிருச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னா அடுத்து என்னன்னு பாருங்க, அக்குமுலேட்டட் கார்பஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் 2.5 lakh. அதாவது 18 வயசு அந்த குழந்தைக்கு முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தையினுடைய என்பிஎஸ் வச்சாலே அக்கௌண்ட்ல 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதுல அந்த 2.5 லட்சம் ரூபாயில இப்போ உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுல 8 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா ஆன்யூட்டி என்பிஎஸ் பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் 20% அமௌண்ட் மட்டும் தான் வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். ரிமைனிங் பேலன்ஸ் இன் லம்சமா நீங்க வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்குமுலேட்டட் கார்பஸ் இஸ் லெஸ் தென் 2.5 lakh. 18 வயசு முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தையினுடைய அந்த என்பிஎஸ் ஒச்சலி அக்கௌண்ட்ல 2.5 லட்சம் ரூபாய் கீழே தான் இருக்கு அப்படின்னா they have the option to withdraw entire balance as lump sum. அந்த 2.5 லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு ஒரு 2,40,000 ரூபாய் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, 2,40,000 ரூபாயும் நீங்க வேணும்னா ஃபுல்லா இப்போ கூட வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான், அதனாலதான் இதுக்கு பேர் வந்து சேவிங்ஸ் கம் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சேவிங்ஸ் மாதிரி 18 வயசு கழிச்சு நீங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம், அல்லது நீங்க கண்டினியூ பண்ணி அந்த என்பிஎஸ் டயர் 1 பேசிஸ்ல கண்டினியூ பண்ணி கண்டினியூஸா பேமெண்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு 60 வயசுக்கு அப்புறமா பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். இன்கேஸ் டெத் ஆஃப் த மைனர் என்டையர் அக்குமுலேட்டட் கார்பஸ் ரிட்டர்ன் டு த கார்டியன். யார் அந்த கார்டியனா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் கார்டியன் வந்து இறந்துட்டாரு அல்லது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா வேற ஒரு நபரை வந்து கார்டியனா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுடைய கேவிசி
அந்த என்பிஎஸ் வட்சாலியா அக்கௌண்ட்ல மெர்ஜ் பண்ணிடணும். ஸோ அதுதான் சொல்றாங்க டெத் ஆஃப் த கார்டியன் அப்பான் அட்டைனிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். ஸோ 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சீம்லெஸ் சிட் டு என்பிஎஸ் டயர் 1 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நார்மலா ஒரு என்பிஎஸ்கே திட்டத்தில் நீங்க சேர போறீங்க 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா என்பிஎஸ் டயர் 1ல தான் வந்து முதல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எதுக்கும் சொல்றாங்க. இந்த என்பிஎஸ் வட்சாலி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே அந்த என்பிஎஸ் வட்சாலியா வந்து என்பிஎஸ் டயர் 1 அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டியோ அது எல்லாமே இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசா வந்து அந்த மைனர் கேஒய்சி புதுசா மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான், வேற எந்த ஒரு தகவலும் இதுல வந்து கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்போ நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுடைய பேர்ல. அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அந்த என்பிஎஸ் டயர் 1 ஸ்கீம்ல அப்படியே கண்டினியூ ஆகும். இல்ல அமௌண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஃபுல் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்க 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தையினுடைய 18 வயசு வரைக்கும் வருஷம் 10,000 ரூபாய் முதலீடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னா 5 லட்சம் ரூபா இருக்கும். இது வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% பேசிஸ்ல, ஆவரேஜா வந்து 10% இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. 10% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து 18 வயசு முடியும் போது 5 லட்ச ரூபா அந்த குழந்தையினுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதே வந்து கார்பஸ் அட் த ஏஜ் ஆஃப் 60 அதே அமௌண்ட் வந்து மறுபடியும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% இருந்தது அப்படின்னா 2,75,00,000 ரூபாய் இருக்கும். இது ஏன் இப்படி அமௌண்ட் அதிகமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து காம்பவுண்ட் இன்புட் வட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 11.59% தான் இருந்தா 5.97 crore வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். அதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12.86% இருந்தா 11.05 crore இருக்கும். at the ஏஜ் ஆஃப் 60ல நான் சொல்றது. இப்போ 10% போடும்போது இது வந்து காமன். 12.86%ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா. அதாவது இப்போ நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அது நல்லா க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதனாலதான் 12.86. பட் இது வந்து அதிகம். ஆவரேஜா கன்சிடர் பண்ணணும்னா நீங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரிட்டர்ன்ஸ் அண்ட் க்ரோத் பொட்டன்ஷியல். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்க குழந்தைகளுக்கு என்பிஎஸ் வட்சாலியா ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.